அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி சென்ற காணொளிக்கு விடையளிப்பதாக அமைந்துள்ளது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மூவளவு இசைத்தல் ஓர் எழுத்தின்றே. அப்போ ஓர் மூ அளவு, அதாவது இயல்பான நிலையில் அளவு இசைத்தல் இல்லை அப்படின்னு போன நூற்பலவர் சொல்லியிருந்தாரு. அப்ப ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு விடையாக இந்த நூற்பா அமைகிறது. அவருக்கு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர். நீண்டு ஒழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீண்ட மாத்திரைகளையுடைய அளபடை எழுத்து பெற வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர். மேற்கூறிய இரண்டு அளவுடை உடைய நெடிலை, அதாவது இப்ப எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா இருக்கு, இது நெடில். அப்புறம் ஓர் அளவுடைய குறில், இது போல இது பிளவுபடாமல் அப்படி உச்சரிக்க கூடாது. உச்சரிக்கும் போது அப்படின்னு இரண்டு மாத்திரையும் இந்த ஒரு மாத்திரை சேர்த்து 3 மாத்திரை அளவு நீண்டு பிளவுபடாமல் உச்சரிக்க வேண்டும். கூட்டி எழுக, அதுல பாத்தீங்கன்னா எழுக அப்படின்றது ஊகாரம், பக்கத்துல ஒரு உகரம் வந்திருக்கு. அத நூற்பாலே அமைச்சு காட்டியிருக்கிறார், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், ஒளி வடிவில் எப்படி உச்சரிக்க வேண்டும், அதை எழுத்து வரி வடிவில் எப்படி எழுத வேண்டும் என்பதையும் நூற்பாவில் சொல்லுகிறார். அப்ப நீட்டம் வேண்டின் அவ்வளவுடைய கூட்டி எழுதல் என்பனார் புலவர். அதை விட்டு இசைக்கக்கூடாது. அதாவது ஒரு இந்த ஒளியும் இந்த ஒளியும் தனியாக இசைக்கக்கூடாது, இரண்டையும் கூட்டி எழுதல். எழுதல்னா எழுப்புதல், அந்த ஓசை, அதுக்கப்புறம் தான் வரி வடிவம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இது மாத்திரை நீளுமாறு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான விடையாக தொல்காப்பியர் அமைத்திருக்கின்றார். நன்றி, வணக்கம்.